சூரியன் முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. இப்போ தமிழ்நாட்டில் சட்டத்துறைக்கு மந்திரியாக இருக்கான். நம்ம கணக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவன் மந்திரி வச்சு இங்கே கவர்மெண்ட் லேயர் வச்சு தான் விளையாடுதாங்க. இல்லை வந்துட்டார், எல்லாம் கேட்காரு, ஒத்தையில் தான் கிடக்கான். அவனை வச்சு நம்ம ஒரு ஆட்டிடுவோம், என்னென்ன செய்வோம்னு செய்தான். இது நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா புரிஞ்சு ஆகணும், தெரிஞ்சு ஆகணும் கணக்கு. அதுக்கு தான் சட்டம். இவங்க பூரா கமிட்டி போடுவான். கட்சிக்காரன்ல கட்சி கொடியை தூக்கி ஆட்டி பூரா 7 செம்மமாக அழித்து இப்போ கொடியை தூக்கி ஆட்டி பூரா நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் சட்டத்துறை அமைச்சருக்கு. சட்டத்துறை அமைச்சர்னா நீதிமன்ற கோர்ட்டு, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி இலங்கை சூழலில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டுக்கு சட்டத்துறை அமைச்சரை விளங்க மாட்டிட்டார், கடவுள் மாட்டிட்டார். இப்போ அவன் தப்ப முடியாது. தப்புக்கு தண்டனை நீதிமன்ற கோர்ட்டில் நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும், இவர் தான் கொடுக்க முடியும். கடவுள் உட்காந்துருக்காரா, இவர் தான் தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை கொடுக்க உட்காந்துருக்காரு. அதே வந்து நீங்கள் கேட்கலன்னா என்னப்பா அர்த்தம்? நீதிமன்ற கோர்ட்டில் கேட்கணும். ஐயா வந்து பூமியில் இறங்கிட்டார். நீதிமான், நீதி அரசர், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி 4 கணக்கில் ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எழுதார். அதே உங்களுக்கு தெரியல. அப்போ அதுக்கு விடை பார்ப்பார், விடை எடுப்பார். ஆனால் எல்லாம் மாட்டுது அளவுக்கு தான் பார்ப்பார். ஆனால் லேசாக இருக்கையில் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா இதுக்கு என்ன வழி அப்படின்னா இப்போ அவன் பொத்திட்டு போங்கடான்னு விட்டுருப்பார். இவன் வழுக்க ஏறி வாரான். இந்த தமிழ்நாட்டில் சட்டத்துறை அமைச்சர், நீதிமன்ற கோர்ட்டு அமைச்சர் வழுக்க ஏறி வாரான். இவர்கிட்ட மோது தான் இவன் கட்சி கொடியை தூக்கி உட்காந்துருக்கானா, அதுக்கு தான் முற்றுப்புள்ளி. சரியா? ஆடாதீங்கடா, பாடாதீங்கடா, உட்காந்துட்டா கடவுளை கையெடுத்து கும்பிட்டு போங்கடா. பூமி அவர் தான் கொடுத்துருக்காரு. நக்குதா வீட்டில் போட்டு எல்லாம் போட்டு பிரட்டி உருட்டி காரு வண்டி வீடு வாசலை பங்களா கெட்டி நக்குத. பயப்படாமல் போகாத. பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் ஈஸ்வரன். கழுத்து வரைக்கும் பார்ப்பான். கழுத்து ஒரு ரோமத்தில் தட்டுன்னு தட்டி விட்டுருவான். இப்போ பூமியில் உட்கார போய் எங்கெங்கே என்னென்ன தட்டணுமோ தட்டிக்கிட்டு தான் இருக்கான். தட்டனில் தட்டுவான். கடவுளில் அநியாயப்பட்டு பாவத்தை செஞ்சு கர்மவினை செஞ்சு வச்சு பூரா பாழாக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற கணக்கில் உட்காந்துருக்க அரசியல்வாதி. கொட்டாச்சிரா கோர்ட்டில் எப்போ எல்லா சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எல்லா ரிப்போர்ட் அதிகாரி நீதிமன்றத்தில் கொடுத்துரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஊடாளப்பட்ட மாநிலத்தில் கொடுத்துரு. கணக்கு பதிவு ஏற்றிட்டார், பதிவு விட்டுட்டார். சட்டத்துறை அமைச்சருக்கு, நீதித்துறை அமைச்சருக்கு விளங்க மாட்டிட்டார். தப்பு செய்கிறவனுக்கு மந்திரியாக உட்காந்துருக்க முட்டா குயிமே வேகமாக உட்காந்து வாடா இந்த நீதிமன்றத்தில் அரசியல் தேவை சாட்டு நீ அவனுக்குள்ளே அவன் தான் காப்பாற்றுதான். எதிர்கட்சி இப்போ அதிமுக சிலிவுத்தூரில் கணக்கு வழக்கு ஓடிச்சு. 2 தரப்பில் கணக்கை மாற்றி காகித பேப்பரை சூட் கேஸை தள்ளிட்டு மந்திரி தப்பிச்சு உட்காந்துருக்கான் சென்னை மெட்ராஸில். இது எவ்வளோ பெரிய தப்பு? விருதுநகர் மாவட்டத்தில் இது எவ்வளோ பெரிய தப்பு? அதேமாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய தாலுகாவில் கடவுள் நீதிமான் உட்காந்துருக்காரு. இவர் அவமதிச்சு அவன் ஆடணும் பாடணுங்க. குடும்பம் நொறுங்கி போகும்டா. குடும்பம் ஒட்டு விடாமல் ஒன்றை வச்சுக்கிட்டே உன் குடும்பத்தை நொறுக்கி சட்னி சாம்பார் ஆக்கி கந்தல் கோலமாக்கி திருவோடு எடுக்க விட்டுருவார். புரியுதா? கடவுளால் தான் முடியும். ஆடாதீங்க. மன்னிப்பு கேட்குற மாதிரி நீங்கள் இல்லை. ஆட்டத்தில் எதிர்த்து நிற்கும். சரியா? கூட்டங்கள் நடக்கு, இந்த பேச்சுவார்த்தை கூட்டங்கள் நடக்கு. கேஸ் எப்படி போகுது, கேஸ் எப்படி வழக்காடுது, கேஸ் எப்படி அப்படிங்கிற கணக்கு. இது வந்து என்ன கணக்கு? குடும்பத்தை அவன் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுதான். கடவுளுடைய பையன் ஈஸ்வர மகன். அவன் ஒரே வார்த்தை கேட்டால் நாண்டுக்கிட்டு சாவணும். யார்? வழக்கறிஞர் எதிர்மனதார். என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, நீ எதுக்கு தலையிடுத? நான் நீதிமன்ற கோர்ட்டில் நாடுதேன். எங்கள் பூரா கலாண்டு தின்றுருக்கான். அதுக்கு பதில் நான் கொடுக்கேன், அதுக்கு பதில் விடையை நான் கொடுக்கேன். இதுக்கு நீ எதுக்கு உள்ளே மூக்க நுழைக்க அப்படின்னு கேட்டான்னா அவன் தப்பு. அது நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்கக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டில் சட்டப்படியாக போய் சட்டத்துப்படியாக கொடுத்து தான் நம்ம வரணுங்கிற கணக்கு ஈஸ்வரமே வாரான் போகிறான். புரிஞ்சுக்கோங்கடா. அநியாயப்பட்டு போயடா. ஒரு குடும்பத்தில் உழைச்சி வச்சுருந்தானா பூரா இடம் ரோடு போகுது, இவனை அடிச்சு பிடுங்க திங்கலாமா? அவனோட சேர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஆளுகளை வச்சு இப்படி செஞ்சானா எப்படி வழங்குமாடா? அதுக்கு தான் ஒவ்வொரு குடும்பத்தில் தப்பு செஞ்சு வச்சுருந்தானாங்க. ஆதார கார்டில் 2-1 தூக்கி உள்ளே போட்டுருவார் கடவுள். 2-1 உள்ளே தூக்கி போடுவார். அப்போ தான் அடங்கி போவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு புரியுறவன் புரிவான், தெரிகிறவன் தெரிவான். எல்லா கோர்ட்ஸ்லையும் கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும், உலக நாடே தாய் இந்தியா தான். இப்போதைக்கு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. உலக நாடு அது அவர் பார்த்துக்கிடுவார், ஈஸ்வரன் பார்த்துக்கிடுவார். முக்கால் சத்தியம். இப்போ சட்டத்துறை நீதிமன்ற கோர்ட்டில் அமைச்சருக்கு விளங்க மாட்டிட்டார். அநியமாக எல்லா நீதிமன்றத்திலையும் விளங்கு மாற்றதான் வரும். இவனை விளங்க மாட்டியாச்சுன்னா முற்றுப்புள்ளி இவன் தானே தடுப்பு சோறு மாதிரி நிற்கான். இப்போ கைலாயத்தில் எப்படி தடுப்பு சோறு மாதிரி நிற்கான், தன்னால் ஈஸ்வரன் புளிஞ்சிக்கிட்டு நிற்கான். இந்த தடுப்பு சோறை முடிச்சாத்தான், இந்த தடுப்பு சோறை விளங்கு மாட்டினாத்தான் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகும். மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஃப் ஆகும்.
அவன் உழைச்சவன் ஊதியத்தை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக போவான். இவனே அரசியல்வாதி 10,000 கோடி இவனே தின்னு நக்கி எல்லாம் இடத்த வாங்கி நக்கிட்டு போகிறான். குட்டுக்குற குட்டுப்பு கொண்ட நரம்பு எடுத்து போடுவார் முக்கால் சத்தியம்.